மகர ராசி பார்த்தோம் அப்படின்னா அன்புக்கு வந்து அடிமையானவங்க சொல்லலாம். எத்தனை டைம் வேணாலும் ஒருத்தட்ட ஏமாறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நன்மை செய்வாங்க. ஸோ எவ்வளோ அடித்தாலும் தாங்கறாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மகர ராசி தான். இவங்க எதிரியாக இருந்தாலும் மன்னிச்சிருவாங்க. திரும்ப அவங்க வந்து எதாவது ஹெல்ப் கேட்டால் கூட அவங்களுக்கு வந்து மறுபடியும் தயங்காமல் செய்யக்கூடிய நேச்சராக இருப்பாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க ரொம்ப நேர்மையாகவும் இதாகவும் இருக்கிறனால ஈஸியாக வந்து நம்பிடுவாங்க. யார் வேணாலும் வந்து நம்பி அவங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் செஞ்சுட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. ஸோ இதுதான் வந்து மகர ராசியோட ஒரு பெரிய ட்ராபேக்கு. மற்றபடி வந்து உழைப்பாளியில் வந்து இவங்களை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ எத்தனை ராசி இருந்தாலுமே மகர ராசியில் பிறந்தவங்க வந்து உழைக்கக்கூடிய உழைப்பு வந்து வேறு யாராலையுமே செய்ய முடியாது. ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, சனியோட அதிபதியாக இருக்கிறது மகர ராசி தான். ஸோ சனீஸ்வரர் அப்படின்னா உழைப்பாளி கொடுக்கறனால உழைப்புக்கு வந்து ஒரு உன்னதமான ராசி. இவங்களோட உழைப்பு பார்த்தோம் அப்படின்னா செஞ்சுட்டே இருப்பாங்க. டே செஞ்சாலும் செய்வாங்க, நைட்டு முடிச்சிருந்து செஞ்சாலும் செய்வாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்டும் பார்ப்பாங்க, டே ஷிஃப்ட்டும் பார்ப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க ஒரு பகல் டைமு நைட்லாம் பார்க்காம உழைச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை நம்பி வந்து எந்த வேலையும் கொடுக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ராசியில் நம்ம நம்பி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறதா இருந்தால் மகர ராசிக்கு ஒரு நம்பி அந்த வேலையை கொடுக்கலாம். ஏன்னா இவங்க வந்து நேர்மையாக இருக்கனால பொய் சொல்லாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து உண்மைக்கு ட்ரூத்தை நம்பி தான் வந்து செய்வாங்க. ஸோ ஆப்போசிட்டாக வந்து பண்ணணும், நம்ம நேர்மை எல்லாம் பொய் சொல்லிட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பண்ணாமல் அந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது நேர்மைக்கு உண்மைக்கு தகுந்த மாதிரி செய்ய பார்ப்பாங்க. ஸோ இவங்களோட ஒரே நெகட்டிவ் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் நம்புறது. ஸோ அதை மட்டும் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது குறைச்சிக்க மாட்டாங்க. அதை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான தடையும் வந்துட்டு வெளியே போயிடும். அந்த இறக்க குணத்தை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, இறக்கத்தை குறைச்சிக்கிட்டு, கருணையெல்லாம் குறைச்சிக்கிட்டு கரெக்டான பாத்தில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட சக்ஸஸுக்கு வந்து ஒரு தடை இல்லாமல் வந்து இருக்கும்.